அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமிக சுவாமி அனுக்கிருதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள். மீனம் என்றாலே எப்படி ஒரு உயிரினம், எப்படி அந்த உயிரினம் சிறப்பாக தண்ணீரில் எல்லாத்துக்கும் டேக்கா கொடுத்துட்டு நழுவி 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 ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதேமாரி மனிதனோட வாழ்க்கையிலும் அந்த ராசிக்குண்டான செயல்பாடுகள், இந்த நட்சத்திரக்கான மனிதர்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். குருவோட ராசியில் பிறந்த அவங்களுக்கு இயற்கையாகவே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பார்கள். நம்முடைய செயல்பாடுகள் அவங்களோடது வித்தியாசமாக இருக்கும். உழைப்பு, உயர்வு. இன்னொன்று, ஆசை காரணமாக அவர்களை ஆசை மூட்டினால் அவர்களை ஈஸியாக வலையில் வீழ்த்தி விடலாம். அவங்கள 4 வார்த்தை அன்பாக சொன்னால், அது ஆசையாக சொன்னால் ஆசை வார்த்தை காமிக்கலாம். இன்னொன்று, அன்பாக உயர்த்தி சொன்னால் அவங்க அடிபணிஞ்சிடுவாங்க. இது அவங்க பிறவிலே உள்ள குணம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்யல ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணாமல் தனக்கு கூட இல்லாமல் அவங்களுக்காக உழைப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் அவங்க ராசிக்கு 4 சுக்கிரன், 5 புதன், மாத பிற்பாதில் 6 சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உண்மைதான். இந்த முந்தா நாள் கூட ஒரு அன்பர், சீதையின் காவலன் ஒரு அன்பர் மீனராசி ரேவதி நட்சத்திரம்னு நினைக்கிறேன், அவர் தான் போட்டார். இறைவனுக்கு காணிக்கையாக 100க்கு 200 சேர்த்தினார். எதிர்பார்க்கலை. என்னன்னா, நம்ம அதை பற்றிட்டு இதுவோ நம்ம ஒரு விஷயம், பொருளாதாரம் எல்லாருக்கும் தேவைதான். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது தான். கேட்காமலே செய்யும் மனப்பக்குவமை கொண்ட பல அன்பர்கள் இருக்காங்க. அதை கேட்டால் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் எதையுமே செயல்படுத்துகிறது. நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. கேட்டு தான் செய்யணும் கிடையாது. இறைவன் கேட்டு தான் பெறுவது கிடையாது. இறைவனுக்கு கேட்காமலே கொடுக்குறவங்களும் உண்டு. கேட்காமலே வரவேனா கேட்காமே அவரும் அள்ளி கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. செவ்வாய் 7 செஞ்சிருப்பால் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது சிறப்பு. ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் நடைபெறும். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலை சற்று எச்சரிக்கைன்னு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கொடுக்கல், கடன் கொடுக்க, வாங்கிறது, கொள்வது கொஞ்சம் சர்வே ஜாக்கிரதை பண்ணுங்க. உங்களுக்கு இறைவனோட அருள் இருக்குது நிச்சயம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த ஜென்மா இருந்தாலும் சரி, மனசு அப்படி. அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. பல விஷயங்களில் நானே யோசனை பண்ணுவேன், என்னடா இது, அதை மாற்ற முடியாது. என்ன பண்ணுறது? அதுக்கு ஒன்று அவன் நல்லாலே அவன் தாழ்வனைக்கு. இதை கொடுத்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் அந்த பிராப்தம் இல்லைல்ல. அதுதான். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள். இன்னொன்று, கல்யாணம் ஆகாத மணமகன் மணமகளுக்கெல்லாம் சிறப்பான யோகம் வர ஆவணி மாதத்தில் காத்துக்கிட்டுருக்கு. திருமணம் நிச்சயம் நடைபெறுவதற்கு உண்டான அச்சாணி வாய்ப்புகள்லாம் ஆவணி மாதத்தில் இருக்குது. குழந்தை வர வேண்டி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் வர ஆகஸ்ட் மாதம் பிற்பாதிலேருந்து இருக்குது. எல்லாம் அவன் அருள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக நிச்சயம் நல்லா இருக்கும். எல்லாம் வல்ல முருகனை நம்புங்க.
குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கண்டிப்பாக முருகனோட நம்புங்க. சஷ்டி விரதம் இருங்க. கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும். அவனாலே அவன் தாள் வணங்கி சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பு. நம்பினார் கைவிடப்படா. இப்படி உள்ள நம்பினார் இறைவன் என்றைக்கும் கைவிட்டதில்லை. பல பேர் பல விதமாக சொன்னாலும் என்னுடைய காணொலியில் அடிக்கடி சொல்லுதுன்னா, நம்புங்க, இறைவனை நம்புங்கள், அவன் அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, எல்லளவு சந்தேகம் கிடையாது. இறைவனை நம்புங்கள், நல்லது நடக்கும். நல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குது. வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. தொழில் சம்மந்தமாக நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு காலடியும் அருமையாக இருக்கும். முயற்சியே வெற்றி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு மனதில் ஏற்றிக்கிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய கவலைகளை இறைவனிடம் விட்டு விடுங்கள். துன்பங்களை இறைவனிடம் விட்டு விடுங்கள். இன்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்பத்துக்கு வழி இருக்குது, அதையும் பெருசாக காமிச்சிக்க வேணாம். எப்போதும் போல் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சடார்னு அப்படியே இறைவனை உள்ளார கொண்டாந்து. துன்பம் நீ பார்த்துக்கப்பா சாமி, நீ இருக்க யாம் இருக்க பயமேறி, நீ இருக்க நான் ஏன் கவலைப்படுறேன்னு அப்படி நினைங்க. அவன் இருக்க பயமேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மனக்கவலையும் இருக்காது. பல பேர் சில துன்பங்களை அனுப்பிக்கிறதுக்கான இது ஒரு காரணம். நீங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் தூக்கி அந்தாண்ட தூரமாக அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார். படைத்த இறைவன், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் நல்லது செய்வார். நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு இன்பம்தான். ஏன்னா இறைவன் மனதுக்குள்ளே இருக்கார். இறைவனோட செயல்பாடு உங்களுக்கு இருக்கிறப்ப நீங்கள் கவலைப்படணும். ஒரு மனுஷனுக்கு கவலை தான். சுகரு, ப்ரெஷரு, அது இது பல விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, ஒரு முக்கியமான எல்லா கணவெல்லாம் சொல்ல போகிறேன், இனிமேல் சொல்ல ஆயில் பண்டங்களை தயவு செய்து வெளியில் வாங்கி சாப்பிடாது. அந்த காலத்தில் 60-70 வயசுக்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து தயவு செய்து அன்பர்களே, நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, உதைச்சாலும் சரி, நான் இந்த விஷயத்தை விட மாட்டேன். ஏன்னா பட்டு அனுபவித்து ஆஸ்பத்திரி போய் படுத்துட்டு வந்தேன்னா அப்போல்லாம் தெரியல, சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் பட்டு அனுபவிக்க போகிறது தான், அந்த ஃபீல்டில் போன பிறகு தான் தெரியுது இப்படியெல்லாம் இருக்குமோ. அந்த காலத்தில் எண்ணெய்கள் வீட்டில் செஞ்ச எண்ணெய், செக்கடியில் போய் அங்கே நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்துங்க. மற்றபடி இந்த பாம் ஆயில், இந்த ரீஃபைண்ட் இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நல்லெண்ணெய் பயன்படுத்துங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.